ஹலோ எவ்ரிவன். அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு பாஷா சமையல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல வெந்தயக்கீரையும் மட்டனையும் வச்சு ஒரு கிரேவி ரெசிபியும், அந்த கிரேவிய வச்சு ஒரு ராப் ரெசிபியும் செய்ய போறோம். வாங்க என்ன ரெசிபி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இப்பதான் என்னுடைய வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என் அதர் வீடியோவும் போய் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். குக்கர்ல 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா 2 வெங்காயத்தை குட்டி குட்டியா சாப் பண்ணி வச்சிருக்கேன். வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் 2 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். 2 தக்காளியை மிக்சியில கிரஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த தக்காளியும் இதில் ஊற்றிக்கலாம். 2 நிமிஷம் நல்லா பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன், மிளகாத்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த ரெசிபிக்கு ரொம்ப மசாலா சேர்க்கக்கூடாது. இந்த மாதிரி மைல்டான மசாலா சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். இப்போ க்ளீன் பண்ணி வச்ச மட்டனை 1/4 கிலோ ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ ஒரு கட்டு வெந்தயக்கீரையை குட்டி குட்டியாக க்ளீன் பண்ணி சாப் பண்ணி வச்சுருக்கேன். வெந்தயக்கீரையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் கொடுத்து 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், சூப்பரான மட்டன் வெந்தயக்கீரை கிரேவி ரெடி. இது இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். வெந்தயக்கீரை ரொம்ப உடம்புக்கு நல்லது. கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கொத்தமல்லி கொஞ்சோண்டு போட்டு இறக்கிக்கலாம். இப்போ அடுத்தது ஒரு பேனில் 1 ஸ்பூன் ஆலிவ் ஆயில், குடமிளகாய், முட்டைகோஸ், வெங்காயத்தை எல்லாம் நீள நீளமாக ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சும்மா 1 நிமிஷம் மட்டும் ஹை ஃப்ளேமில் சாட்டே பண்ணிக்கலாம். சோயா சாஸ் 1/2 ஸ்பூன், டொமேட்டோ சாஸ் 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். காய்கறிகள் ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது. அந்த கிரன்ச்சினஸ் இருந்துகிட்டே இருக்கணும். ரொம்ப கம்மியாக கொஞ்சம் உப்பு போட்டுட்டு லாஸ்ட்டில் சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பரோட்டா, ரொட்டி இல்லைன்னா குப்பூஸ் ஏதாவது எடுத்துக்கலாம். எடுத்துட்டு மைனஸ் அப்ளை பண்ணிக்கலாம். பண்ணி வச்ச வெந்தயக்கீரை மட்டன் மசாலாவையும் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்ச வெஜிடபிள்ஸையும் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான ரேப் ரெடி ஆயிடுச்சு. ஒரு வாட்டி ட்ரை பண்ணி கொடுத்து பாருங்க. அப்புறம் திரும்ப திரும்ப கேட்பாங்க. அவ்வளோ ருசியாக இருக்கும். இந்த ரெசிபிஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.